ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான செமிஃபைனல் 2 மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், ரிஸ்க் கேட்டகரி பிளேயர் யார், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயராக எடுக்கலாம், ரிஸ்க் சிவிசி யார் யாருக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும், இந்த ரொட்டேஷன் பேஸில் எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்னியோட பிச் ரிப்போர்ட் இங்கே எப்படி ப்ராக்ரஷன் ஆயிருக்கு, எந்தெந்த பிளேயர் எப்படி எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மொத்தம் 16 மேட்சஸ் பண்ணதில் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 153 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. எபோவ் ஸ்கோர் 190 7 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக 170 180 வரைக்கும் கண்டிப்பாக இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிற ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ண மேட்ச் மட்டும்தான் 200 எபோவ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. மற்ற மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 180 190 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சில லோ டீம் விளையாடும் போது அதை விட கம்மியாகவும் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவு ஈக்குவல் டீம் பண்ணுறதுனால எப்படியும் 170 to 180 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆவரேஜாக விக்கெட் ஃபாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12 to 13 விக்கெட் வந்து விழுந்திருக்கு. இங்கே நடந்த 7 மேட்சஸில் ஈக்குவலாக ஸ்பின்னருக்கும் ஃபேஸர்ஸுக்கும் விக்கெட் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபேஸர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு ஈக்குவலாக விக்கெட் ஃபால் இங்கே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் இங்கே நல்லா போட்டிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 டீமும் ஈக்குவலாக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா 17 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க, இங்கிலாந்து 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புன்னு வர்றப்போ 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. செமிஃபைனலில் இவங்க ஒரு வின் அவங்க ஒரு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஐசிசிலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வின் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட பிளேயிங் 11 வந்து கண்டிப்பாக எந்த வித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இதான் அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. வேணும்னா அந்த பேட்டின் ஆர்டரில் வேணால் ஏதாவது இவன் ரைட்டுக்கு ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் மாற்றி வேணால் ஓவராலாக அனுப்புவாங்க ஒழிய மற்றபடி பிளேயர்ஸ் மாற்ற வாய்ப்பு இருக்காது. இங்கிலாந்து பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து விளாண்டாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரகம் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்பின் கண்டிஷனுக்கு இதாகணும் அந்த மாதிரியும் எடுத்திருந்தாங்க, பேட்டிங் வரைக்கும் வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர்டன் வந்து உள்ளே வருவார். ஆரகமத்துக்கு பதிலாக வர வாய்ப்பு இருக்கும். அப்படி அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும், இல்லைனா அதே டீமில் ப்ளே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 2 வான்கேடையில் நடக்கு. இதோடைய பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுலினுக்கும் சப்போர்ட் ஆகும். இன்னிங்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 2 டைப் ஆஃப் பிச்சு இங்கே உண்டு. ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து மெயினான விஷயம் இந்த மேட்சை பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ரிஸ்க் மேட்ச்சு, சேஃப் மேட்ச்சு கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கோ இது வந்து சேஃப் மேட்ச் வந்து கிடையாது. நேற்று நடந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு சேஃப் மேட்ச் தான், நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியான பிளேயர்ஸும் வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து சேஃப் மேட்ச் கிடையாது. இந்தியாவே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரீ ஜிஎல்லில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த மேட்ச் பொறுத்தவரை வென்யூ ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கு, இப்போ நடந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போடுற பவர் பிளேயில் மேக்ஸிமம் 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் இங்கே விழுந்திருக்கு. இந்தியா மேட்ச் முன்கிட்டு அப்படி தான் இங்கே நடந்திருக்கு. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டே விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து பேட்டிங் பிச்சும் உண்டு, அதே மாதிரி பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச் கண்டிஷனும் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இல்லைனா அந்த இடத்துல ஒரு விக்கெட்டாவது போகலாம். ஸோ இதுதான் பவர் பிளே ப்ராக்ரஸ்ஸு. மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோர் இங்கே எவ்வளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 180 வரைக்கும், 180 190 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மேட்ச்சு மேக்ஸிமம் இந்தியா வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இங்கிலாந்து பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் வருவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம், ஒருவேளை இங்கிலாந்து வின் ஆகும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி டீமை எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க.
இப்போ வர ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து இஷான் கிஷன் தான் இருக்காங்க. விசி வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா இருக்காங்க. ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2 பேருமே இந்தியா சைடில் தான் இருக்காங்க. இப்போ சப்போஸ் இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் எப்படின்னா சிவிசி வேறு பிளேயருக்கு போகிறதுக்கான வாய்ப்பாயிரும். இல்லை அப்படின்னா இந்த இதில் யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகி ஒருத்தங்க பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ரெண்டாவது, இந்த மேட்சோடைய கண்டிஷன் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து பும்ரா ஆர்ச்சரில் இருந்து இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் வருவாங்க. அந்த ஒரு பிளேயர் 2 பிளேயராகவும் வரலாம். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ச்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிளேயருடைய த்ரெட்டு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பாக ஆர்ச்சர் அந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர் அடிக்காமல் இருப்பாங்களோ அந்த பிளேயர் ஒரு டீமில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. நான் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருப்பேன், சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிகாக்கை தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க, டிகாக் மார்க்கம்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் மார்க்கோ ஜான்சன் தான் அடித்தார். ஸோ இந்த மாதிரி தான் முக்கியமான மேட்ச்சில் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் ஆகுது அது அப்படின்னு நடக்கும். அப்படிங்கும்போது பட்லர் இதுவரை எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இதுவரை பண்ணவே இல்லை. இந்த டோர்னமெண்ட் முழுக்க அவர் ஏதாவது ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீமே வந்திருக்கிறாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸு இந்த மேட்ச்சில் வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வென்யூவில் பொறுத்தவரை ஒரு 100 350 அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா 550 அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இந்தியன் பிளேயர்ஸை ரீட் பண்ண தெரியும். ஆனால் அவரோட வீக்னஸ் அந்த லெக் ஸ்பின்னர் தான். பும்ரா வந்து பிளேயில் போடுறது இல்லை. ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கும் ஹார்திக் பாண்டியா தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓவரில் அடி அதிகமாக விழுந்தால் தான் பவர் பிளே உள்ள பும்ரா வந்து கொண்டு வராரு. இல்லை அப்படின்னா அவர் பவர் பிளேக்கு அப்புறம் வராரு. ஸோ இந்த மாதிரி வந்தாங்கன்னா பட்லர் வந்து ட்ரீம் டீம் வந்துடுவார். இந்த மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா பட்லர் பிலிப் சால்ட்டில் யாராவது ஒருத்தங்க தான் உள்ள ட்ரீம் டீம் வர்றதுக்கான இருக்கும். பிலிப் சால்ட்டு இல்லைன்னா பட்லர், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக ஆனால் வந்துடுவாங்க. ஆனால் பிலிப் சால்ட்டுக்கு த்ரெட் இருக்குது. இப்போ இந்த இதில் நீங்கள் ஒரு பட்லரை கூட நீங்கள் அவர் இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரே காரணத்தினாலையும் அவருடைய இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரை ஒரு ஃபிக்ஸ்டு பிக்காக எடுத்துக்கலாம். பும்ரா ஆர்ச்சரில் ஒருத்தங்க ஆர்ச்சர் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் பண்ணிடுவார். பும்ராவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு பிளேயரை எடுத்து தான் ஆகணும். அடுத்து சூர்யா பொறுத்தவரை இந்த வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்குது. இங்கே அதிகமாக 150 எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் பொறுத்தவரை அவர் ரொட்டேஷன் பிக்கில் தான் இருக்கார். அவர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வரலாம். அப்படி வரலைன்னா எந்த பிளேயர் வருவாருன்னு அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் இப்போ வர ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் வராரு அப்படின்னா கண்டிப்பாக சாம் கரன் ட்ரீம் டீம் வந்துடுவார். சாம் கரன் கண்டிப்பாக வருவார். ஹார்திக் பாண்டியா பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் அவர் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பாயிரும். ஸோ இதில் மேக்ஸிமம் பட்லர் சூர்யாவில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேயரை ஸ்கிப் பண்ணணும். உங்களுக்கு பட்லர் மேலே கண்டிப்பாக இந்த மேட்சும் ஃப்ளாப் தான் ஆவார்னு நினச்சிங்கன்னா பட்லரை கூட லீவ் பண்ணலாம். ரெண்டாவது பும்ரா ஆர்ச்சரில் ஒருத்தங்களை எடுத்தால் கூட போதும். நீங்கள் ஆர்ச்சர் தான் வருவாருன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆர்ச்சரை ட்ரை பண்ணலாம். அப்படி ஆர்ச்சர் வராட்டி நீங்கள் எடுக்காட்டி எந்த பிளேயர் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் கண்டிப்பாக 4 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. நீங்கள் ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிவிட்டு பேட்டிங் போனால் மட்டும் ரிஸ்க் எடுங்க. பேட்டிங் பண்ணிவிட்டு பவுலிங் போனார்னா அவர் கண்டிப்பாக வந்துடுவார். பும்ரா இப்போ பொறுத்தவரை டிடியில் தான் இருக்கிறாரு. அப்படி அவர் ஃபெயிலியர் ஆறாருன்னா அவரை ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் எந்த பிளேயரை அந்த கேட்டகரியில் வைக்கணும்னு நான் அடுத்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். இப்போ
இப்போ இந்த கேட்டகரியில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து வருண் சக்கரவர்த்தி மஸ்ட் பிக்கு. இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு அந்த த்ரெட்டு லெக் ஸ்பின்னர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பும்ராவை ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை வந்து அந்த இடத்துல வச்சே ஆகணும். கண்டிப்பாக வந்துருவாங்க. வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 பேரில் நீங்கள் பும்ரா வருண் சக்கரவர்த்தியில் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஜிஎலுக்கு மட்டும்தான், எஸ்எலுக்கு எடுத்து தான் ஆகணும். ஜிஎலுக்கு வேணால் அந்த நீங்கள் ரிஸ்க்கை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அப்துல் ரஷீத் ஆர்ச்சரில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் ரிஸ்க்கு எடுக்கலாம். யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப்பும் ஆவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பும்ராவும் வருண் சக்கரவர்த்தியும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்ச்சரை மட்டும் எடுத்துகிட்டு ரஷீத்தை இந்த இடத்துல லீவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர் நம்ம ஜிஎலுக்கு ஒவ்வொரு ஹை பிக்கில் ஒரு கேட்டகரியில் ஒரு ஹை பிக்கை நம்ம மிஸ் பண்ணி போனால் தான் அந்த ஜிஎலுக்கான பிளேயரு அந்த இடத்துல வருவாங்க. ஸோ இப்போ அடுத்து இஷான் கிஷன் பொறுத்தவரை இந்த மேட்ச்சு ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு. அடித்தா பெருசாக அடிச்சிருவார், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சால்ட்டு பொறுத்தவரை இந்த மேட்ச்சு ரிஸ்க் சாய்ஸ் தான். பட்லர் இல்லைனா சால்ட்டில் ஒன்று தான் வரும். நீங்கள் பட்லர் வருவாருன்னு நினச்சிங்கன்னா அவரை ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சால்ட்டை வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவருக்கு த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கு கிட்ட அதிகமாகவே இருக்குது. 5 முறைக்கு மேலேயும் அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் இந்த பிச்சுக்கு சப்போர்ட் ஆகும். அக்சர் பட்டேல் கிட்ட 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரிஸ்க்கு கேட்டகரியில் தான் பிலிப் சால்ட் இருக்கிறாரு. ஸோ பட்லராக நீங்கள் பிலிப் சால்ட்டாங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் மெயின் பிக்கே அபிஷேக் சர்மா தான். அவரை நீங்கள் எஸ்எல்னாலும் சரி ஜிஎல்னாலும் சரி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பண்ணார்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். ஒரு நல்ல பாயிண்ட்டும் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். இதே செகண்ட் இன்னிங்ஸ் போனார்னா வேணால் அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனாலும் அவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இஷான் கிஷன் அபிஷேக் சர்மாவில் தான் அந்த ஃப்ளாப் ஆகிறது நடக்கும். ஒரு வேளை அபிஷேக் சர்மா ஃப்ளாப் ஆகி இஷான் கிஷன் வந்து அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கிறதுனால பெருசாக அடிக்கலாம். இல்லை அப்படின்னா அதே தான் அபிஷேக் சர்மா பண்ணுவார். ஸோ இந்த 2 பேரில் இருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் மேக்ஸிமம் போதும். இல்லை 2 பேரையுமே நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஒன் சைடாக டீம் போடுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். எது சேஸின் பண்ணால் கண்டிப்பாக ஒருத்தங்க தான் வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலோடைய மெயினான லோபிக் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், சிவம் டூபே. இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. அக்சர் பட்டேல் எப்படி 4 ஓவர் போட்டுருவார். இது மெயின் மேட்சுங்கிறதுனால சிவம் டூபேக்கு ஓவர் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டு. கொடுத்தா இந்த விக்கெட்டில் அவர் விக்கெட் எடுத்துருவார். கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவார். ஆனால் பவுலிங் வச்சு மட்டும்தான் அவர் ட்ரீம் டீம் வர முடியும். பேட்டிங் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு போகாது. அதுக்கு முன்னாடியே அடிச்சிருவாங்க. ஸோ அவர் வந்து அக்சர் பட்டேலா டூபேயாங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஆனால் அந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இதில் வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா. இப்போ சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவாருன்ட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல ரொட்டேட் பண்ண வேண்டிய பிளேயர் ஹாரி ப்ரூக். இந்த 2 பேரில் ஆனால் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. ஹாரி ப்ரூக்கா இல்லை சூர்யாவாங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தால் போதும். 2 பேரையும் எடுக்க வேண்டாம், வரமாட்டாங்க. இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. 9 பிளேயரில் இருந்து மேக்ஸிமம் 5 பிளேயர் உள்ளே வருவாங்க, இல்லைன்னா 4 பிளேயர் உள்ளே வருவாங்க. அதில் வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் டூபே இல்லை 1, அபிஷேக் சர்மாவில் 1, பட்லர் நீங்கள் இது முன்னாடி கேட்டகரியில் எடுக்கலைன்னா பிலிப் சால்ட்டு. இஷான் கிஷன் பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். நீங்கள் எடுக்கும் போது கேப்டன் கொடுத்து எடுங்க, இல்லைன்னா டீமில் லீவ் பண்ணிடலாம். வில் ஜாக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக சாம் கரன் எடுக்காட்டி வில் ஜாக்ஸ் எடுங்க. சாம் கரன் அந்த கேட்டகரியில் எடுக்கலை, அவன் பண்ண மாட்டார்னு நினச்சிங்கன்னா வில் ஜாக்ஸ் எடுத்தே ஆகணும். அந்த 2 பேரில் ஒருத்தங்க எப்படியும் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து ஒரு மெயினான கேட்டகரி. இதில் இருக்கிற லோபிக் உள்ள ட்ரீம் டீம் வருவாங்க, பாயிண்ட்ஸையும் மாற்றுவாங்க. இதில் யாரெல்லாம் லோ பிக்கில் இருக்காங்கன்னா பெத்தல், திலக் வர்மா. இந்த 2 பேரில் இருந்து ஒரு லோ டிடி கண்டிப்பாக வரும். இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக லோ பிக்கில் ஒருத்தங்க வரும். ஒரு வேளை திலக் வர்மா செகண்ட் பேட்டிங் பிடிச்சாருன்னா பெத்தல் தான் அந்த இடத்துல வருவார். அதிகமான வாய்ப்பு பெத்தலுக்கு தான் இருக்குது.
ஏன் அப்படின்னா திலக் வர்மா சூர்யாவுக்கு அப்புறம் தான் பேட்டிங் வருவார். இந்தியா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக வின் பண்ணாங்கன்னா அவருக்கு வாய்ப்பே வராது. சூர்யாவோட பேட்டிங் நின்று போயிடும். ஸோ அப்போ பெத்தல் தான் அந்த பக்கம் வருவார், கண்டிப்பாக வருவார். ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. இந்தியா லாஸ் ஆகிற கண்டிஷன் மாதிரி போகுது அப்படின்னா தான் திலக் வர்மா வருவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீமை எடுக்கணும், இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்டன் ஏசிங்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க, ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏசிங் தான். இந்த மேட்ச் ஓவர்டன் கண்டிப்பாக உள்ளே வருவார். ஏசிங் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா பண்ணால் ஒரு விசி அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவர் ரிஸ்கி சிவிசி கேட்டகரியில் இருக்கார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அவர் ஒரு ரிஸ்க் சிவிசி கேட்டகரியில் இருக்கார். சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை சேஸின் பண்ணால் ட்ரீம் டீம் வருவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் பிளேயில் 1 to 2 விக்கெட் போகுது. இவருக்கு யார்கிட்ட த்ரெட்டுனா ஆர்ச்சர் கிட்டையும் சாம் கரன் கிட்டையும் த்ரெட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் அவுட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓவர்டன் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆர் அகமதை டீமில் விட்டு தூக்கிடுவாங்க. இல்லை பேட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மட்டும்தான் ஆர் அகமதை வச்சுருப்பாங்க டீமுக்குள்ளே. இப்போது இதில் 2 பேர் தான் இருக்கிறாங்க லாஸ்ட்டில், பண்டனும் டாப்சனும் 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்து லாஸ் ஆகிற பட்சத்தில் இந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வரமாட்டாங்க. அப்படியே அந்த பிளேயர் 2 வெளியே போயிடுவாங்க. ஒரு வேளை இங்கிலாந்துக்கு ஈக்குவல் ஃபைட் கொடுத்து கடைசி வர போகுதுன்னா யாராவது ஒருத்தங்க வேணால் இந்த இடத்துல வரலாம். அதுவும் ஆனால் ரிஸ்க்கு தான். 2 பேர் இருந்தாங்கன்னா வர்றது கஷ்டம், வரமாட்டாங்க. டாப்சன் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் 4 ஓவர் போடுவார். ஸோ பேட்டினுக்கு வரும்போதும் ஒரு கொஞ்சம் ரன் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கும். லோ பிக்கில் இருப்பார். நீங்கள் வில்லியம் ஜாக்ஸ் எடுக்கிறத விட இவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இவர் வேணால் வரலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கேட்டகரி மேட்ச்சு. அதிகமாக இன்வெஸ்டே பண்ணாதீங்க, கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. பிளேயர்ஸோட இது கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும். சிவிசி ரேஞ்சும் மாறும். இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை பட்லரே பெருசாக அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஹார்திக் பாண்டியா சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா வரதுக்கும் சின்ன ஒரு வாய்ப்பு. இந்த கேட்டகரியில் இந்த 3 பேருக்கான வாய்ப்பு அதிகமான இருக்குது. அதுலேயும் பட்லர் பாண்டியாவுக்கு அதிகமாக இருக்குது. சிவிசி அளவுக்கு வரலாம். பட்லர் பொறுத்தவரை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு ரிஸ்க்கு கேட்டகரி தான். பெர்ஃபார்மன்ஸே பண்ணாதனால அவர் ஒரு ரிஸ்க்கு சிவிசியில் இருக்கார். ட்ரை பண்ணி வேணால் நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேணால் ஃப்ரீ ஜிஎல்னாலும் சரி, பெய்டு இதில் ஏதாவது ஒரு இதில் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்குக்கு சேஃபான கேப்டன் ஹார்திக் பாண்டியா தான் இந்த மேட்ச்சு. ஹார்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா இந்த 2 பேருமே சேஃபான கேப்டன். அடுத்து அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்த பிச்சில் பண்ணியிருக்காரு, இவங்க டீம் கூடயும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக பெருசாக பண்ணலாம். நல்ல ஒரு ரன் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சி இல்லைனா விசி வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் லீக்குக்கும் ட்ரை பண்ணலாம். அக்சர் பட்டேல் பொறுத்தவரை ஒரு ரிஸ்க்கு சிவிசி. 2 இன்னிங்ஸ்னாலும் சரி அவர் பவுலிங் போட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவரை அவர் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி பிளேயர் தான் பண்ணுவாங்க. ஸோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இஷான் கிஷன் பொறுத்தவரை அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டகரியில் ரிஸ்க் சிவிசி யாருன்னா ஹர்ஷதீப் சிங். அதே இது அக்சர் பட்டேலும் ஹர்ஷதீப் சிங்கும் ஒன்றா அந்த ரிஸ்க் சிவிசியில் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க தான் பெருசாக பண்ணுவாங்க. ட்ரீம் டீம் வேணால் வரலாம். ஸோ ஹர்ஷதீப் சிங்குக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 இன்னிங்ஸுமே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் தான் அதிகமாக இருக்கும். இதில் இவங்க 2 பேரில் லோ டிடி வந்துடுவாங்க. ஆனால் சிவிசி வர்றது கஷ்டம். இந்த இடத்துல இவர் வந்தால் தான் இந்த இடத்துல வருவார். வருண் சக்கரவர்த்தி சிஆர்விசி வரணும்னா அவர் செகண்ட் பவுலிங் போட்டால் தான் வருவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு வருவாரான்னா ட்ரீம் டீம் தான் அந்த இடத்துல வருவார். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் மேட்ச்னால பிளேயர் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கண்டிப்பாக மாறும்.
பிளேயர் கேட்டகரி வைஸும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பேஸில் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சொன்ன அந்த லோ பிக்கு எந்தெந்த கேட்டகரியில் சொன்னோமோ அந்த பிளேயர் கண்டிப்பாக வருவாங்க. ரொட்டேஷன் பிக்கும் சொல்லியிருப்போம். இப்போ பும்ரா இல்லைனா வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ரிஸ்காக ஜிஎலுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஆனால் இந்தியா வின் ஆகுது அப்படின்னா 2 பேருமே அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பாயிரும். அந்த இடத்துல யார் வர மாட்டாங்கன்னா ரஷீதும் ஆர்ச்சரில் ஒருத்தங்க தான் வருவாங்க, ஒருத்தங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாறும். ஸோ கேட்டகரி வைஸ் ஒருத்தங்களை வச்சு ஜிஎலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எலுக்கு போட்டிங்கன்னா பும்ராவும் எடுக்கணும், வருண் சக்கரவர்த்தியும் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இந்த மேட்ச் ரிஸ்க்கு கேட்டகரி பிளேயரும் சொல்லியிருக்கோம். எந்தெந்த பிளேயர் ரொட்டேஷன் வைஸில் வர்றதையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிளேயரை இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.